எனது வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். எசாயா 41:10 என்ற இறை வார்த்தையின்படி 2021-2022 கல்வி ஆண்டின் துவக்க நாளான இன்றைய இந்நிகழ்வுகளில் நம்மை தாங்கி வழிநடத்த அருள் வேண்டியும் இறை பிரசன்னத்தை உணரச் செய்யவும் வருகிறார் மாணவி சுப்புலட்சுமி அவர்கள். மனங்களையும் இதயங்களையும் இறை அருள் நிரப்பட்டும். We are the image of God. We are His children. God loves His children unconditionally. I request Sister Merlin to share Word of God with us. A reading from the Holy Gospel according to St. Mark, chapter 10, verses 13 to 16. Some people brought children to Jesus for Him to place His hands on them. But the disciples scolded the people. When Jesus noticed this,
he was angry and said to his disciples, "Let the children come to me, and do not stop them, because the kingdom of God belongs to such as this. I assure you that whoever does not receive the kingdom of God like a child will never enter it." Then he took the children in his arms, placed his hands on each of them, and blessed them. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடி நம் தமிழர் பண்பாடு. அத்தகைய பழமையான மரபினை கொண்ட தமிழ் பண்பில் முதன்மையான ஒன்றுதான் வந்தாரை வரவேற்பது. இன்றைய நாளின் நிகழ்வுகளை தலைமையேற்று வழிநடத்த தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களையும், ஆசிரியை திருமதி ஈவ்லின் மேரி ரோஸ் அவர்களையும், முன்னாள் மாணவி திருமதி விஜிதா அவர்களையும் மேடையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களை வரவேற்க பள்ளி ஆசிரியை திருமதி மார்கரெட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ என்பதாகும். அதுபோன்று இவ்வுலகத்தின் முதல்வராக இருந்து இன்றைய காலகட்டத்தில் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய இறைவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். வலைதளம் மூலம் கல்வி அறிவை வழங்க 2021-2022 கல்வியாண்டின் முதல் நாளில் காலடி எடுத்து வைக்க இறையருளை தந்திட்ட இறைவனுக்கு நன்றி. படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தையும் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் வகிக்க முடியும் என்று ஏழைகளின் துயத்துடைக்க பாடுபடும் பள்ளி நம் இமாக்குலேட் பள்ளி என்றால் அது மிகையாகாது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என கவிமணி பாடலுக்கு உயிர் கொடுத்தவர். மற்றும் வரையறை இல்லாத வாழ்க்கை வழிதவறியே செல்லும். வரையறையை கொண்டு வழியெங்கும் தடைப்படுத்திக்க விழிப்போடு இருங்கள் என இந்நாள் வரை அறிவு தேடலை வெறும் ஏற்றறிவாய் குறைத்து மதிப்பிடாமல் அறிவு சாளரமாய் தன்னம்பிக்கையுடன் தன் தலைமை பண்பினால் இமாக்குலேட் பள்ளியை வழிநடத்தி வரும் நமது தலைமை அன்னை அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களை நெஞ்சார வாழ்த்தி வரவேற்கிறோம். கல்வி அறிவு தேடலுக்கான பயணம் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைத்திடும் கனவின் தொடக்கமும் கூட. அதே போன்று கற்றலை மனனத்தின் திசையில் இருந்து மாற்றி படைப்பின் பாதையில் பயணிக்க வைத்தவர் இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திருமதி ஃப்ரீடா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். காலத்தின் பாதையில் சில ஆசைகள் கனவாகவே முடிந்துவிடும் என்று நினைத்த நாம் நம்பிக்கையுடன் முயன்றால் முடியாதது இல்லை, முயற்சி திருவினையாக்கும் என முயற்சியை மூச்சாக சுவாசிக்கும் நம் கணித ஆசிரியை திருமதி ஈவ்லின் மேரி ரோஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்ணிற்கு பாதுகாப்பு. எட்டா கனியாக இருந்த கல்வி இன்று மாணவர்களுக்கு எளிதாக கிடைத்துள்ளது. ஆனால் கொரோனா என்னும் கடும் தொற்றினால் ஆசிரியர் மாணவர் என்று இருந்த கல்வி முறை மாறி இன்று ஆசிரியர் மின்னணு மாணவர் என்றாக மாறிவிட்டது. ஆசிரியர் என்பவர் காந்தம் போன்றவர். தன்னகம் மாணவ சமுதாயத்தை ஈர்க்க வல்லவரான எமது அருட்சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆற்று பெருக்கெற்று அடிசுடும் தன்னூற்று பெருக்கால் உலகூட்டும் எம் அலுவலக பணியாளர்களை அன்போடு வரவேற்கிறோம். முதுமையை முன்னிட்டு முன்னதாகவே செய்து வைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஒன்று கல்வி. தன் குழந்தைகளை இளமையில் கல் என்று படிக்க வைக்கும் பெற்றோர் பெருமக்களையும் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் சிறந்த கல்வி கற்க எம் பள்ளி சோலையிலே
மனம் வீசி மலர்ந்திருக்கும் என் முன்னாள் மாணவி திருமதி விஜிதா மற்றும் என் மாணவ செல்வங்கள் அனைவரும் தன் திறமைகளை கலைகள் என்னும் நார் தொடுத்து கலைஞர்களாய் தம்மை வடிவமைத்து கொள்ளவும் கனவுகளை அரங்கேற்றவும் கரவொளியின் இசையோடு மனமாற வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். I kindly invite Sister Rita Mary, Headmistress of IHM Girls Higher Secondary School, to honor Mrs. Vijita, alumni of our school, and also Mrs. Evelyn Mary Rose, our representative of our grade. பிள்ளையருக்கு பெற்றோரே தீபம், மாணவர்களுக்கு கல்வி பயில வைக்கும் ஆசிரியர் தீபம். நாளும் பள்ளிகளே கோவில்கள், கல்வி தீபம், படிப்பவர்களுக்கு நூல்களே தீபம். ஆனால் எல்லோருக்கும் பாகுபாடின்றி வழிகாட்டுவது கடவுளின் தீபம். நம் பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களை அருள் ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஒளியே போற்றி போற்றி, என் நிறைவாய் எழுவாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி. பள்ளி ஆசிரியை சார்பாக திருமதி செலினாள் அவர்களை அறிவொளி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அருளின் வடிவாய் உதிப்பாய் போற்றி, இடரும் தீமை தகர்ப்பாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி, என் நிறைவாய் எழுவாய் போற்றி. எம் பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி விஜிதா அவர்களையும் மகிழ ஒளி ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழியில் வழியாய் ஒளிர்வாய் போற்றி, வழியில் வாழ்வாய் திகழ்வாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி, என் நிறைவாய் எழுவாய் போற்றி. பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாக திரு தீனதயாளன் திருமதி சுஜாதா தீனதயாளன் அவர்களை பாச ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். செவியில் வாக்காய் ஒலிப்பாய் போற்றி, செயலில் நலன்கள் விதைப்பாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி, என் நிறைவாய் எழுவாய் போற்றி. பள்ளி மாணவிகளின் சார்பாக மாணவி ஸ்ரீ பிரியதர்ஷினி அவர்களை உழைப்பு ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். அபயம் அளிக்கும் அன்பே போற்றி, ஆற்றல் அறிவின் ஊற்றே போற்றி. ஒளியே போற்றி போற்றி, என் நிறைவாய் எழுவாய் போற்றி. கடிகாரத்திற்கு கம்பிச்சுருள் போல், இயந்திரத்திற்கு இயக்கச் சக்கரம் போல், விசை படகுக்கு எந்திரம் போல எங்கள் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர். குறிப்பறிந்து செயல்பட்டு ஆலோசித்து வழிகாட்டுபவராக இருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கருத்து பகிர்வளிக்க. A very good morning to the dignitaries on the dais. Mrs. Frida, our teacher, one who taught our students English, and Mrs. Evelyn Rose of our school, and Mrs. Vijita, alumni of our IHM school, and parents and students of class
6th, 7th, and 8th of this school. With a great pleasure, I wish you all a happy inauguration day of the academic year 2021-2022. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ வைப்பதில்தான் அடங்கியுள்ளது. எதில் இத்தகைய மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்றால் கல்வி புகட்டுவதில். கல்வியை தருவது என்பது அழியாத செல்வத்தை வழங்குவதற்கு ஒப்பாகிறது. இத்தகைய சிறப்பான செல்வத்தை தினந்தோறும் தனது பணிவாழ்வில் பகிர்ந்து மகிழ்ந்த ஆசிரியை மிஸ்ஸஸ் ஃப்ரீடா அவர்களையும் ஆசிரியை ஈவ்லின் அவர்களையும் மனமகிழ்வுடன் வாழ்த்துகிறேன். இரக்கமும் ஈகை குணமும் கொண்டு ஏழை எளிய மாணவிகளுக்கு உதவ வேண்டும் என்று பரந்த நல்ல உள்ளம் கொண்டவர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி மிஸ்ஸஸ் விஜிதா அவர்களையும் பாராட்டுகிறேன். இந்த பேரிடர் காலத்தில் இந்நிகழ்வின் வழியாக மாணவிகளாகிய உங்களையும் உங்களுடைய பெற்றோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு மாணவிகளே, மின்மினி பூச்சி தன்னிடமுள்ள ஒளியை கொண்டு இருட்டில் பறந்து இரை தேடிச் செல்கிறது. அதனிடம் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவ்வாறே மரக்கொத்தி பறவையிடம் வாள் இல்லை, கோடாரி இல்லை, சுத்தியலும் இல்லை. ஆனாலும் தன் அழகை கொண்டே மரத்தை கொத்தி தன் குறிக்கோளை நிறைவேற்றுகின்றது. இயற்கையின் இத்தகைய நிகழ்வுகளை நாம் பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். அன்பு மாணவிகளே, இளைஞர்கள் முன்னோடியாக திகழும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கு கூறிய பொன்மொழிகள் உறுதிமொழிகளாக அவர் மாணவிகளுக்கு தருகிறார். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும். எனக்குள் ஒரு அரும்பெரும் சக்தி புதைந்துள்ளது. என் சக்தியாலேயே நான் வெற்றியை அடைந்தே தீருவேன். ஒவ்வொரு நாள் வகுப்பிலும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் அனைத்து பாடங்களையும் அன்றன்றே படித்து முடிப்பேன். அறிவு பெட்டமாக திகழும் எனது ஆசிரியர்களை மதித்து நடப்பேன். பெற்றோரிடமிருந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வேன். நான் வெற்றி பெறுவேன். மற்றவர்களின் வெற்றியை நான் கொண்டாடுவேன். இன்றையிலிருந்து என் மனதில் ஓர் உன்னத லட்சியம் உதயமாகிவிட்டது. அறிவை தேடி தேடி சென்றடைவேன். கடினமாக உழைப்பேன். பிரச்சனைகளை கண்டு பயப்பட மாட்டேன். தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வியை கொடுத்து விடாமுயற்சி செய்து எனது உன்னத லட்சியத்தை சென்றடைவேன். இந்த அருமையான உறுதிமொழிகளை அனைத்து மாணவிகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மாணவிகளே, யார் கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே சாதிக்கிறார்கள். எழுதி படிக்க ஸ்லேட்டோ பென்சிலோ இல்லாமல் மண்வெட்டியில் கரித்துண்டால் எழுதி படித்த ஏழை மாணவன் பிற்காலத்தில் அமெரிக்காவினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதுகிற ஒரு ஜனாதிபதியாக உருவெடுத்தவர்தான் ஆபிரகாம் லிங்கன். மாணவிகளே, அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு பின்பற்றுகின்றோம் என்பதை, எவ்வாறு நாம் படித்து முன்னேறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே சாதிக்கிறார்கள். உங்களுக்கு இந்த வயதில் உள்ள ஒரே ஒரு கடமை கல்வி மட்டுமே. அக்கடமையை சரியாக செய்யும் போது இறைவன் விரும்பும் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகள் எவற்றையெல்லாம் விரும்புகிறார்களோ அவற்றை எல்லாம் இறைவன் நிறைவாக தருகின்றார். எனவே இறைவன் விரும்பும் நல்ல பிள்ளைகளாக மாற நம்முன் உள்ள கடமைகளை சரியாக செய்ய முயல்வோம். எனவே இப்பொழுது இங்கே வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு சிறந்த சாதனையாளர்களாக நீங்கள் உருவெடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவிகளே, இந்த பேரிடர் காலத்தில் அரசு காட்டும் வழிமுறைகளான வேர் மாஸ்க், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் now and then, ஆல்வேஸ் கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ்,
Go out when it is very, very necessary. Be healthy, stay safe. May God bless you all. Wishing you all the very best. Thank you. Now it is time to enrich our ears and mind. Let us listen to Mrs. Frida, our guest of honor. She shares her experience and blessings with us. It is indeed a happy moment for me to be with the Immaculate family once again. I remember the day when I stepped inside Immaculate campus for the first time. It was 37 years back, and when I entered the campus, I was inquiring where I could see the headmistress of the school. I saw a sister gardening and pruning the plants. So I just went to her and asked her if I could meet the headmistress of the school. With a broad smile, she said, "It is I to whom you are talking." And we had a very cordial and pleasant conversation that developed into an experience that I could gain in teaching, in learning, and in many other things. And so I consider that it's a God-given first step that I took, and it was a right choice. Students, I know that you have taken the first step inside the IHM campus, and I know that it's going to be the best step that you have taken in your life. You all would have visited beautiful gardens. When you go there, you can find fruit-bearing trees, shady trees, flowering plants, herbs, medicinal plants, lawns, etc. And you love each and every part of that garden. And if you see, the soil is one, but according to the seed or the plant that was kept there in that garden, it has now grown, taking the manure and water and the nourishment. And now, today, when you go there, you are very happy to see fruit-bearing trees, beautiful flowers, shady trees, lawns to relax, and so on. In the same way, IHM campus is a garden where you have got all types of talents, skills, and abilities that you can develop, taking up the manure that is given to you. The nutrients are available to everyone. Those who make use of the nutrients will shine as successful person in the society after many years. So I wish you that you should take every possible opportunities in this school and grow into a fruitful tree, a beautiful flowering tree, or you can be a lawn where you can relax and give happiness to others. I have seen many students who are in different parts of the world, and they are proud to be the students of IHM. No wonder that you will also, after 7 years, when you step out of this campus, will acknowledge what I have told you, that it was a beautiful garden, it was a rewarding garden, and it has made you a beautiful, shining personalities in the world where you are going to encounter the different situations. And you have got everything in this IHM campus, and it's your responsibility to make use of them in the proper way.
and grow as shining stars in the world. I wish you all success, and I pray that one day you will be happy to say that your first step is the best step. Thank you. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது ஆன்றோர் மொழி. பகிர்வு ஒன்றன் பின் ஒன்றன் வாயில் பகிர்ந்து செய்யும் எல்லா செயல்களும் வெற்றிக்கு அழைத்து செல்லும். எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பணி பகிர்வு செய்வதன் மூலம் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் வளமடைய, அறிவு செல்வம் சொந்தமாகிட, அதற்காக உழைக்க இறை ஒளியை பகிர்கிறார். 6ஆம் வகுப்பு சார்பாக ஆசிரியை திருமதி பிரபா அவர்களையும், 7ஆம் வகுப்பு சார்பாக ஆசிரியை திருமதி எமெல்டா அவர்களையும், 8ஆம் வகுப்பு சார்பாக ஆசிரியை திருமதி ரீனா அவர்களையும் இறை ஒளியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Teachers encourage minds to think, hands to create, and hearts to love. My dear teachers, thank you so much for being IHM staff. பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் கூடி விளையாடுவதற்கும் பரிசை பெறுவதற்கும் நன்றி கூறும் இயல்பை கொண்டவர்கள் நாம். அதே இயல்போடு இந்நாளின் இந்நிகழ்வுகளுக்கு நன்றி நவிழ ஆசிரியர் திருமதி சுஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவையோருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். வானுக்கு வையகம் சொல்லும் நன்றி பொழிகின்ற காரணத்தால், புது மழைக்கு பூமி சொல்லும் நன்றி மனம் கமழும் மண் வாசத்தால், தலையை ஆட்டி பூக்கள் சொல்லும் நன்றி தென்றல் வந்து தாளாட்டியதால், புகழ் விளங்க சீடன் தரும் நன்றி குருமதி தந்த மகிமையினால், இம்மாக்லேட் பள்ளியின் சார்பாக நன்றியுரை கூற இங்கு முன் வந்துள்ளேன். 2021-2022 ஆண்டிற்கான இணையதள கல்வி தொடக்க நிகழ்வை இனிதே நடைபெற்று முடிய அரியதோர் வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கு நன்றியினை முழுமுதற் காணிக்கையாக்குகின்றோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இருப்பவர் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை, பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திருமதி ஃப்ரீடா அவர்கள்.
சந்தர்ப்ப சூழல் காரணமாக அவர்களால் இங்கு பங்கு பெற இயலவில்லை. என்றாலும் காணொளி மூலமாக தம்முடைய அனுபவங்களை நமக்கு பகிர்ந்தது மட்டுமின்றி தம்முடைய வாழ்த்துக்களையும் நம் மாணவிகளுக்கு அனுப்பியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் இம்மாக்குலேட் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முயற்சியின் சிகரமாய், எழுச்சியின் சிங்கமாய், தன்னம்பிக்கையுடன் நம் பள்ளியை வழிநடத்தி வருபவர் நம் தலைமை அன்னை அவர்கள். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் வழி விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் தான். இத்தகைய தொடர் உழைப்பின் சிகரமாய் விளங்குபவர் நம் பள்ளி தலைமை அன்னை அவர்கள். ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து கூட பேச இயலாத இந்த நேரத்தில் பயத்துடனே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழலிலும் இந்த கல்வி தொடக்க நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் பள்ளி தலைமை அன்னை, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களுக்கு எங்களுடைய உள்ளம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்று அடிக்கடி சொல்வானாம் மாவீரன் நெப்போலியன். ஆம், முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. செய்ய முடியும் என்று நீ நம்பு. ஒன்று செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் என்ற வார்த்தைகளை நம் மாணவிகளின் மனதில் பதிய வைத்து நம் பள்ளி மாணவிகளை வழி நடத்தி கொண்டு வருகின்ற எம் பள்ளி மூத்த ஆசிரியை திருமதி ஈவிலின் ரோஸ் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். நம் பள்ளியின் நம்பிக்கை ஒளியாக விளங்கும் அருட்சகோதரிகளுக்கும், அறிவு கண்களை திறந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், அயராது உழைக்கின்ற அலுவலக பணியாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்று எண்ணாமல் இதுவும் நம் நிகழ்ச்சி, இதில் கண்டிப்பாக நாம் கலந்தாக வேண்டும் என்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோருக்கும், எங்களுடைய முன்னாள் பள்ளி மாணவி திருமதி விஜிதா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். I kindly invite all the teachers, those who are handling classes 6th, 7th and 8th for group photo.